ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தலை 57 திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், போஸ்டர் அண்ட் படத்தோட டைட்டில், அந்த படத்தோட சுவாரஸ்யங்களை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகின்றோம். தலையோட 57th ஃபிலிம் நேம் விவேகம். ஒரு தலையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்படி உட்காந்து பேசினா எப்படி நல்லா இருக்குமா? ஒரு நிமிஷங்க, ஜஸ்ட் மினிட். ஃபுல் செட்டப் வந்து பேசுகிறேன். இப்போ இந்த டண்டா களத்தில் இறங்கிட்டோம்ல, ரைட். 57 தலையோட 57 திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டிலர் மட்டும் ரிலீஸ் பண்ணலை, பெரிய பிரச்சனையாக நடக்குன்ட்டு மிகப்பெரிய மிரட்டல்கள்லாம் அஜித் ரசிகர்கள் வந்து விட்டாங்க. அது மட்டும் இல்லை, சிறுத்தை சிவா மீதே வந்து நாங்கள் வந்து அவங்களே வந்து நக்கல் விடுவோம் அப்படின்ற அளவுக்குலாம் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய டாக்ஸ் ஓடிட்டு இருந்தது. அது மட்டும் கிடையாது. ஸோ இந்த படத்தோட டைட்டில் தெரியணுன்றதுக்காக வந்து மதுரை ரசிகர்கள் வந்து போராட்டத்தை கூட நடத்தினார்கள். ஸோ இந்த மாதிரிலாம் அக்கப்போர் அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் என்னதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது. திரைப்படத்தினுடைய டைட்டில் விவேகம். ஸோ சிறுத்தை சிவா அண்ட் அஜித் கொலாபரேஷனில் வர்ற 3வது திரைப்படம் இது. ஸோ அவங்களுடைய படம் வந்து வீரம் அண்ட் வேதாளம் அண்டு விவேகம். ஸோ எல்லாமே விவிவி அப்படின்னு வரும். 2015 நவம்பர் வேதாளம் ரிலீஸுக்கு பிறகு அவருக்கு எந்த படமுமே வந்து ரிலீஸ் ஆகலன்றதுனால அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப கடுப்பில் இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் இவங்க வந்து விஜய் 61 படம் வந்து டைட்டில் அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் என்ன ஹோல் க்ரூ யார் யார் நடிக்கிறாங்க எல்லா டீட்டெயிலும் வந்து போச்சு. ஸோ அதனால் படத்தோட டைட்டில் கண்டிப்பாக தெரியணுன்ற ஒரு பெரிய போராட்டமே நடத்தினார்கள். ஸோ ஒரு முடிவாக தெரிந்து விட்டது விவேகம் அப்படின்ட்டு. ஸோ இவருக்கு வந்து பிடிச்ச டைட்டில்ன்றதுனால 3வது படத்துக்கும் வந்து விலே வச்சுருக்காங்க. 2 பேருமே, அதாவது சிறுத்தை சிவா அண்ட் அஜித் 2 பேருமே வந்து சாய்பாபா பக்தர்கள் என்பதால் வியாழக்கிழமை விடியற் காலை 12:02 மணி அளவில் வந்து இந்த படத்தோட டைட்டில் விவேகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாய்பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் வந்து வியாழக்கிழமை. ஸோ அதனால் அந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முழுக்க ஃபாரினில் எடுக்கப்படுற ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து அஜித் வந்து ஸ்பை கேரக்டர் நடிக்கிறாரு. இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் சீக்வன்ஸ் திரைப்படமாக இந்த திரைப்படத்தை உருவாக்குறாங்க நினைக்கிறேன். இந்த திரைப்படம் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படங்களுடைய வரிசை, பாண்ட் சூப்பர்மசி இந்த மாதிரி டைப், அப்புறம் வந்து நம்ம ஈத்தன் நடிக்கிறது, மிஷன் இம்பாசிபிள், இந்த திரைப்படங்களுடைய கலவையாக இந்த திரைப்படம் வந்து ஒரு 3 பகுதிகளாக எடுக்கிறதுக்கான திரைக்கதை வடிவங்களை முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படம் வந்து ஆஸ்திரியா அண்ட் பல்கேரியாவில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து முக்கால்வாசி படங்கள் முடிச்சாலும் கூட பேட்ச் ஒர்க் வந்து எடுத்த பட்ஜெட்டை விட அதிகமான செலவு போனதுனால இங்கே செட்டு போட்டு சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான ஷூட்டிங்கும் இங்கே வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து லீட்ஸ் வந்து அக்ஷராகாசன், கமல்ஹாசனுடைய 2வது மகள் அக்ஷராகாசன் அண்ட் காஜல் அகர்வால் வந்து இதில் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் வந்து அனிருத் ரவிச்சந்திரன் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஏன்னா போஸ்டரில் வந்து அஜித் வந்து ஒரு மாதிரி கட்டுமஸ்தான ஒரு கையில் வந்து ஒரு க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பின்னாடி பயங்கரமான வார் பேக்ரவுண்ட் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 2வது வந்து விவேகம்ன்ற ஒரு டைட்டிலே வந்து ஒரு மாதிரி ஒரு டிஜிட்டலைஸான ஒரு டைட்டிலாக வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ரஃப்பான ஒரு டைட்டிலாக வந்து படுது. ஸோ ஒரு ஸ்பை மூவி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எல்லா விஷயங்களும் இந்த போஸ்டர்ஸில் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து முன்னாடியே வந்து ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுவே வந்து ப்ரொடக்ஷன் சைடில் வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்தாலும் கூட இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்த அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து டைட்டில் தெரிஞ்சு போச்சு. ஸோ தலையோட 57th மூவி வந்து ஏப்ரல் ஆர் மே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே இது வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்ட விருந்தாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா படத்தோட போஸ்டர்ஸும் சரி, அஜித் லுக்கும் சரி, அதுக்காக ஒரு ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸோடு நிற்கிற அந்த பாடி கட்ஸான ஒரு விஷயங்களும் சரி, இது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். அஜித் 57 விவேகம் திரைப்படத்தினுடைய படக்குழுவினர் அத்துணை பேருக்கும் ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டமான மனநிலையோடு விவேகம் டைட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.